அடுத்ததாக வானிலை செய்திகளை வெயிலா மழையா பகுதியில் வழங்குவார் வர்ஷினி. அத்துடன் வெளிச்சம் நிறைவு பெறுகிறது. வணக்கம். வணக்கம். தற்போது கிடைத்துள்ள செயற்கைக்கோள் புகைப்படத்தின்படி தமிழகத்தின் வடக்கு மற்றும் கடற்கரையோர பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே மேகக்கூட்டங்கள் இருக்கும். கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகாவிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆந்திராவில் ஆங்காங்கே வானம் மேகமூட்டமாக காணப்படும். அடுத்ததாக காற்றின் திசை குறித்து பார்க்கலாம். ஒடிசாவின் தெற்கு ஆந்திர கடலோர மாவட்டங்கள் மற்றும் சென்னையில் காற்றழுத்த தாழ்வு நிலை காணப்படுகிறது. இதனால் தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து தமிழகத்தை நோக்கி காற்று வீசக்கூடும். கேரளா மற்றும் கர்நாடகாவிற்கு மேற்கு மற்றும் வடமேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். தொடர்ந்து மழை பொழிவு குறித்து பார்ப்போம். சென்னை மற்றும் கடற்கரை மாவட்டங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கேரளா மற்றும் கடலோர கர்நாடகாவின் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஆந்திராவில் இடியுடன் கூடிய மழையோ அல்லது மிதமான மழையோ பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி தமிழகத்தின் வானிலை குறித்து காண்போம். சென்னையை பொறுத்தவரை காலையில் இதமான காற்றும் பகல் பொழுதில் வறண்ட வானிலையும் நிலவும். தமிழகத்தின் வடக்கு மற்றும் கடற்கரையோர மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் சிறிது குறைந்து காணப்படும். தமிழகத்தில் அதிகபட்சமாக 36 முதல் 42 டிகிரியும் குறைந்தபட்சமாக 26 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமாக 42 டிகிரியும் குறைந்தபட்சம் 28 டிகிரியும், கோவையில் 25 முதல் 34 டிகிரியும், திருநெல்வேலியில் அதிகபட்சம் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். இனி நாட்டின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காண்போம். திருவனந்தபுரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். 25 முதல் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். பெங்களூருவில் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவாவில் அதிகபட்சம் 35 டிகிரியும் குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஹைதராபாத்தில் 29 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். மும்பையில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸுடன் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இனி உலகின் பல்வேறு நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். லாஸ் ஏஞ்சல்ஸில் அதிகபட்சம் 22 டிகிரியும் குறைந்தபட்சம் 14 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், வாஷிங்டன் டிசியில் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நியூயார்க் நகரில் அதிகபட்சம் 29 டிகிரி செல்சியஸுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. டொரண்டோவில் 16 முதல் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆஸ்லோ நகரில் அதிகபட்சம் 10 டிகிரியும் குறைந்தபட்சம் 4 டிகிரி செல்சியஸும், லண்டனில் 13 முதல் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். பாரிஸில் அதிகபட்சம் 20 டிகிரியும் குறைந்தபட்சம் 12 டிகிரி செல்சியஸுடன் ஆங்காங்கே மேகமூட்டங்கள் தென்படும். ரோம் நகரை பொறுத்தவரை அதிகபட்சம் 23 டிகிரியுடன் வானம் தெளிவாக காட்சியளிக்கும். ரியாத் நகரை பொறுத்தவரை 29 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை வறண்ட வானிலை காணப்படும். மேலும் அனுராதபுரத்தில் அதிகபட்சம் 32 டிகிரி செல்சியஸுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இத்துடன் வானிலை செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி.